சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலையில் இளம் தாய் பிரசவத்தின் பின்னர் உயிரிழப்பு. நீச்சல் பயிற்சியின் போது பலியான 5 வயது சிறுவன், உதவி அதிபர் உள்ளிட்ட 7 கைது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முரணான கருத்துக்கள், அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகும் அரசாங்கம். புதுக்குடியிருப்பு பகுதியில் கோர விபத்து, நடந்து சென்ற இளைஞனை மோதி தள்ளிய வாகனம். அரசாங்கத்தில் இருந்து விலகிச் செல்லும் மக்கள், எழுந்துள்ள விமர்சனம். மாதந்தோறும் தர ஆய்வுக்குட்படுத்தப்பட போகும் பேருந்துகள். இலங்கையில் முக்கிய புள்ளியின் கைதால் கதிகலங்க போகும் உலகம், அதிகாரியின் ரகசியம். பாதாள உலக குற்றங்களின் மூலம் ஹால்டன் இல்லத்தில் பகிரங்கப்படுத்தும் அமைச்சர். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக 2 சர்வதேச அமைப்புகளில் முறைப்பாடு. ஜெனீவாவை தவிர்க்கக்கூடிய அன்றைய ஜேவிபியின் தீர்மானம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இளம் தாயொருவர் பிரசவத்தின் பின்னர் உயிரிழந்தார். குறித்த இளம் தாய் நேற்று வியாழக்கிழமை உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நெடுந்தீவைச் சேர்ந்த 25 வயதுடைய கீல்மன் நோபர்ட் தர்சிகா மேரி என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார். இறப்பிற்கான காரணம் உயர் குருதியமுக்கம் மற்றும் வலிப்பின் காரணமாக உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இளம் தாய் பிரசவித்த பெண் குழந்தை வைத்தியசாலையில் ஆரோக்கியமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சடலம் மருத்துவ பரிசோதனையின் பின்னர் இன்று உறவர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகேகொட பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நீச்சல் குளத்தில் 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 7 பேரை மிரிகான காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மாணவர் குழு ஒன்று ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர் ஒருவரின் வழிகாட்டலின் கீழ் ஹோட்டலின் நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்த போது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். சிறுவரின் சடலம் தொடர்பில் பிரேத பரிசோதனை நேற்று இடம்பெற்றதோடு களுபோவில வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி சடலம் தொடர்பில் திறந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். அதன்படி இந்த சம்பவம் தொடர்பில் முன்பள்ளி உதவி அதிபர், விளையாட்டு ஒருங்கிணைப்பு அதிகாரி, பிள்ளைகளுக்கு பொறுப்பான 2 ஆசிரியர்கள், முன்பள்ளி ஊழியர் ஒருவர் மற்றும் 2 நீச்சல் பயிற்றுநர்கள் உட்பட 7 பேரை மிரிகான காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உயர் பதவிகளுக்காக நாடாளுமன்ற குழுவின் சமீபத்திய கூட்டத்தின் போது கூறப்படாத கருத்துக்கள் குறித்து தவறான தகவல்கள் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் குறிப்பிட்டார். நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். குழுவின் எந்த உறுப்பினருக்கும் உள் விவாதங்களை ஊடகங்களுக்கு வெளியிட நெறிமுறை இல்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்புவது நாடாளுமன்ற நடைமுறைகள் மற்றும் தேசிய நலன்களை பாதிக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறையிடம் ஏற்கனவே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தவறான தகவல்களை பரப்பியோர் மற்றும் ஊடகங்களுக்கு அதை வழங்கியவர்கள் இருவருக்கும் எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனினும் 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இந்தியாவின் உத்தரவின் பேரில் நடத்தப்பட்டதாகவோ அல்லது மூளையாக செயற்பட்டவர் இந்தியாவுடன் தொடர்புடையவர் என்றோ செயலாளர் ரவி செனவிரத்ன எந்த நேரத்திலும் கூறவில்லை என்பதை கேரத் இதன்போது தெளிவுபடுத்தினார். எனவே இந்த அரசாங்கத்தால் கட்டமைக்கப்பட்ட வலுவான ராஜதந்திர உறவுகளை சேதப்படுத்தும் நோக்கத்தில் கூறப்பட்ட முற்றிலும் தவறான கதை இது என்றும் அவர் தன்னுடைய உரையில் கூறியுள்ளார். புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியில் வீதியால் சென்று கொண்டிருந்த இளைஞனுடன் வாகனம் ஒன்று மோதி பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து நேற்று இடம்பெற்றது. இந்த விபத்தில் காயமடைந்த இளைஞன் புதுக்குடியிருப்பு பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிக்க முயன்ற வாகன உரிமையாளர் மற்றும் வாகனம் பிரதேசவாசிகளால் பிடிக்கப்பட்டு புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தின் சாரதியை கைது செய்த புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் பல்வேறு காரணங்களால் விலகிச் செல்வதாக பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கம் பற்றிய தவறான புரிதல் காரணமாகவே மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு இருந்த ஆர்வம் குறைந்து வருகிறது. அதேவேளை திசை காட்டிக்கு வாக்களித்த மக்கள் விலகிச் சென்றாலும் இதற்கு முன்னர் அவர்களுக்கு வாக்களிக்காத தரப்பினர் தற்போது அரசாங்கத்தின் வேலை திட்டம் குறித்து திருப்தி அடைந்துள்ளதாக பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன கூறினார். நெடுந்தூர பேருந்துகள் 100 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கின்ற பேருந்துகள் மாதந்தோறும் தர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேலும் இந்த ஆய்வு சான்றிதழை சரிபார்ப்புக்காக பேருந்தின் உள்ளே வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று காலை பிஸ்டியன் மாவட்ட பயணிகள் பேருந்து முனையத்தில் 100 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பேருந்துகளின் தரத்தை சோதிக்கும் முன்னோடி திட்டம் ஆரம்பமாகியுள்ளது.
சமீப காலம் பேருந்து விபத்துக்கள் அதிகரிப்பதும் அவற்றில் பல மோசமான வாகன பராமரிப்பு மற்றும் செயல்திறனுடன் தொடர்புடையதாக கருதப்படுவதும் குறித்து பொதுமக்கள் மத்தியில் கவலை எழுந்துள்ளதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பி.சந்திரபால தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கடந்த ஓரிரு தினங்களாக தென்னிலங்கை ஊடகப்பரப்பில் பல விடயங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அந்த வகையில் உயர்நிலை பதவிகளுக்கான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் முன்னிலையான பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன தாக்குதல்களின் பின்னணியில் இந்தியா செயற்பட்டதாக கூறினார் என்று வெளியாகும் செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என போலீசார் தெரிவித்தனர். எனினும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அடையாளம் கண்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குற்றங்களின் மூலம் ஹால்டன் இல்லத்தில் இருப்பதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். போதைப்பொருள் எதிர்ப்பு செயல்முறை காரணமாக இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக எதிர்க்கட்சி பிளவுபட்டுள்ளது. பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்பு தொடர்பான குழுக்கள் ஒரே முகாமில் உள்ளன. மேலும் மறுபுறம் உண்மையில் படித்த மற்றும் முற்போக்கான புத்திசாலி மக்கள் உள்ளனர். அரசாங்கம் தலையிடாவிட்டால் இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் சிக்கியிருக்காது. இளம் தலைமுறையினர் அதற்கு பலியாகியிருப்பார்கள் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக 2 சர்வதேச அமைப்புகளில் முறைப்பாடுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த ஜெயவர்தன தெரிவித்தார். எதிர்க்கட்சி சார்பில் இந்த முறைப்பாடுகளை தாம் மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். லண்டனில் அமைந்துள்ள பொதுநலவையா நாடாளுமன்ற சங்கம் மற்றும் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் அமைந்துள்ள சர்வதேச நாடாளுமன்ற சங்கம் ஆகியவற்றில் இந்த முறைப்பாடுகள் மேற்கொண்டதாகவும் அவை குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் குறித்த நாடாளுமன்ற சங்கங்கள் தமக்கு அறிவித்துள்ளதாக கவிந்த ஜெயவர்தன தெரிவித்தார். தற்போதைய சபாநாயகர் பல சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்காத விதத்தில் செயற்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். இது தொடர்பான ஆதாரங்களோடு கூடிய பல விடயங்கள் முறைப்பாட்டில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபியின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று ஜெனீவா செல்வதற்கு தேவை இருந்திருக்காது என அமைச்சர் விஜிதகீர தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் இடம்பெற்ற மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டம் தொடர்பில் நாடாளுமன்றில் விளக்கமளித்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழீழத்துக்கான இறுதிப்போர் 2009ஆம் ஆண்டு நிறைவடைந்த ஒரு வாரத்தில் போரின் போது இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறல் தொடர்பில் உண்மை மற்றும் புனரமைப்பு தொடர்பிலான ஆணைக்குழு ஒன்றை அமைக்குமாறு ஜேவிபியின் சார்பில் நாம் கோரிக்கை விடுத்தோம். அந்த தேசிய ஆணைக்குழு அமைத்து அதன் பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று ஜெனீவா தீர்மானம் வந்திருக்காது. யுத்தம் நிறைவேற்று 16 வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றும் வரை அவை நடைபெற்றிருக்கவில்லை. அதனால் உண்மை ஆணைக்குழு மற்றும் புனரமைப்பு தொடர்பில் நாடாளுமன்ற சட்டம் இயற்றி குறித்த ஆணைக்குழுக்கள் மூலம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதியை பெற்றுக் கொடுக்க உள்ளோம். இவற்றை நாம் மேற்கொள்வது ஜெனீவாவுக்கு காண்பிப்பதற்காக அல்ல. பல வருடம் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்ட கட்சி என்ற வகையில் மனித உரிமைகளை பாதுகாப்பது எமது கடமையாகும். அத்துடன் அனைத்து இனங்களின் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் எமக்கிருக்கும் பற்றுதலாகும். எமது நாட்டு மக்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பது, நீதியின் ஆதிபத்தியத்தை நிலைநாட்டுதல் மற்றும் சமாதானத்தை ஏற்படுத்தி நாட்டில் இனி இனங்களுக்கிடையில் முருகல் நிலையை முற்றிலும் ஒழிப்பது உங்களதும் எங்களதும் பொறுப்பாகும். எங்களால் மட்டுமே இதை செய்ய முடியாது என்று அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார். பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த நாட்டின் மிண்டனோ தீவில் அந்நாட்டு நேரப்படி இன்று காலை 9:43 மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. மிண்டனோ தீவின் மெனி நகர் அருகில் கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் 7.4 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கியதால் அச்சமடைந்த மக்கள் அலறியடித்து வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 10 அடி வரை சுனாமி அலை உருவாகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.